ஃப்ரிட்ஜோட மேலே வரும்னா சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கன்வெர்டபிள் மூடுலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் இது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கன்வெர்டபிள் மூடு யூஸ் பண்ணுற மாதிரினா ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரும் வந்து ஃப்ரிட்ஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜானால் அது எப்படி கூலிங் கம்மியாக கொடுக்கும் சரிங்களா. அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா RFன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. இது 3 செகண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த கன்வெர்டபிள் மூடு ஆன் ஆகிடும் சரிங்களா. எனர்ஜி சேவிங்கிறது இந்த மழை காலத்துக்கு கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும் ஃப்ரிட்ஜு ஆல்ரெடி. அப்போ நீங்கள் கூலிங் அதிகமாக இருக்குது எனக்கு கம்மியாக தான் வேணும் ஓரளவுக்கு அப்படின்னு சொன்னால் எனர்ஜி சேவிங் கொடுத்தீங்கன்னா கூலிங் கம்மியாக கொடுக்கும், கரண்ட்டும் கொஞ்சம் சேமிச்சுக்கும் சரிங்களா. இதுக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கு எல்லாமே 3 செகண்ட் கிளிக் பண்ணி பிடிக்கணும். மறுபடியும் 3 செகண்ட் கிளிக் பண்ணி பிடிச்சா தான் போகும் ஓகேங்களா. இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேலே இருக்கணும் ஆப்ஷனு. அதுக்கு வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறும் சரிங்களா. கூலிங் இது மாறும். ஃப்ரீசருக்கு வந்து கீழேங்க இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உள்ளே ஓடினதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பொருளில் வச்சுக்கோங்க. ஒரு 2 hours 3 hours ஓடட்டும் சரிங்களா. அதுக்கப்புறம் பொருள் வச்சுக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் எது அவ்வளோக்கா வைக்க வேண்டாம். ஸ்டீல் பாத்திரம் வச்சிங்கன்னா கூலிங் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அதுவே எடுத்துக்கும் சரிங்களா. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு அந்த மாதிரி எதாவது வைங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குங்கண்ணா. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் பார்த்து நீங்கள் வச்சுக்கலாங்கண்ணா சரிங்களா. சைடில் இருக்குது கிளைமேட்டுக்கு பார்த்த மாதிரி டெம்பரேச்சர் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ கன்வெர்டபிள் மூடு செலக்ட் பண்ணணுன்னா இந்த RFன்னு ஒரு பட்டன் இருக்குங்க. 3 செகண்ட் கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு லைட் மாதிரி வருங்க. ஃபஸ்ட்டு வந்துருச்சுங்களா. இப்போ வந்து கன்வெர்டபுளாக மாறிடுச்சு. ஃப்ரிட்ஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர் கூலிங்காக ஐஸ் கட்டி ஆகாது கீழே ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா. அது போகணும் அப்படின்னா 3 செகண்ட் கிளிக் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா போயிடும். எனர்ஜி சேவிங் கரண்ட்டை சேமிக்கிறது அந்த மாதிரி. அதுக்கு நீங்கள் ஓகே பண்ணால் இதுவும் நீங்கள் 3 செகண்ட் இப்போ கிளிக் பண்ணி பிடிக்கணும். அதுக்கு இந்த சைடு ஒரு இது மாதிரி வரும் ஓகே சிம்பிள் வரும். மறுபடியும் அது போகணும் அப்படின்னா கிளைமேட்டெல்லாம் அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. மறுபடியும் 3 செகண்ட் கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா அது போயிடும். ரெஃப்ரிஜிரேட்டருக்கு இந்த பட்டன் இதில் வந்து கிளிக் பண்ணி பிடிக்க தேவையில்லை. கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாறிக்கும் ஒவ்வொரு இதுக்கு ஓகேங்களா. கிளிக் பண்ணி பிடிக்க தேவையில்லை. கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாறும். ஃப்ரீசருக்கு இதுங்க பக்கத்தில் இருக்குது FRZ
ஃப்ரீசருக்கு. சரிங்களா, இதில் நீங்கள் கிளைமேட் இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே ரெடியூஸ் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக மாறும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வருது பாருங்க 13 ரெடியூஸ். ஒரு பாயிண்ட்டாக கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு. இதில் மைனஸ் வர்றது தான் ஃபஸ்ட்டு கூலிங்காக இருக்கும். இது வந்து மைனஸில் வருதில்ல, இப்போ 18 இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கும் கூலிங். மைனஸ் அது பண்ண டெமோனா இது மட்டும் தான் இருக்கும். ஐஸ் கியூப் வேணுச்சுன்னா நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதுதான் கிளைமேட். கூலிங் அதிகமாச்சுன்னா கம்மி பண்ணால் அதிகமாகும். அது மேலேயே நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே எதுவும் பண்ண தேவையில்லை. ஐஸ் கியூப் வேணால் உள்ள தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம். திருவண்ணா கீழே ஃபுல்லாக ஐஸ் கட்டி வந்துடும். ஓகேங்களா. சிக்கன் அந்த 3 நாள் வச்சு சமைக்கிற பொருளாக இருந்தால் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற காய்கறி ஐட்டம்ஸ்லாம் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 நாள் சமைச்சு 3 நாள் கழிச்சு சமைக்கிற பொருளாக இருந்தால் கீழே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு. சரி, வேறு டவுட் இருக்குங்க? சரி, ஓகே.